அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கையை முடித்து ஹுதைபியாவிலிருந்து திரும்பிய பின் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் இறுதியில் பல அரசர்களுக்கு கடிதம் எழுதி இஸ்லாமின் பக்கம் அவர்களை அழைத்தார்கள். நபி அவர்கள் அரசர்களுக்கு கடிதம் எழுத முற்பட்ட போது முத்திரை இல்லாத கடிதங்களை அரசர்கள் படிக்க மாட்டார்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. ஆகவே நபி அவர்கள் வெள்ளியாலான மோதிரம் ஒன்றை தயார் செய்தார்கள். அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதித்தார்கள். அது 3 வரிகளாக இருந்தது. முஹம்மது என்று ஒரு வரியிலும், ரசூல் என்று ஒரு வரியிலும், அல்லாஹ் என்று ஒரு வரியிலும் இந்த அமைப்பில் எழுதப்பட்டிருந்தது. ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. நபி அவர்கள் இந்த பணிக்காக தங்களது தோழர்களில் நன்கு அனுபவம் வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தூதுவர்களாக அரசர்களிடம் அனுப்பினார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் தொடக்கத்தில், அதாவது கைபர் தாக்குதலுக்கு சற்று முன்பு இந்த தூதுவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் என பேராசிரியர் மன்சூர் பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். நபி அவர்கள் எழுதிய கடிதங்களின் விவரங்கள் பின்வருமாறு. முதலாவது கடிதம் ஹபஷா மன்னர் நஜ்ஜாஷிக்கு கடிதம். இந்த நஜ்ஜாஷியின் பெயர் அஸ்ஹமா இப்னு அல் அப்சர் ஆகும். ஹிஜ்ரி 6இன் கடைசியில் அல்லது ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதத்தில் அம்ரி இப்னு உமையா லம்ரி ரலியல்லாஹு அன்ஹு மூலம் இவருக்காக கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார்கள். இமாம் தபரி அக்கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள் பற்றி கூறியிருக்கிறார்கள். அந்த வாசகங்களை ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த கடிதம் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதமாக இருக்காது. மாறாக மக்காவில் இருக்கும்போது ஜாஃபரும் மற்ற தோழர்களும் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்தபோது அவர்களுடன் கொடுத்தனுப்பிய கடிதமாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது. ஏனென்றால் அக்கடிதத்தின் இறுதியில் வரும் வாசகத்தில், நான் உங்களிடம் எனது தந்தையின் சகோதரரின் மகன் ஜாஃபரை அனுப்பியிருக்கிறேன். அவருடன் முஸ்லிம்களில் ஒரு குழுவும் வருகிறது. அவர் உங்களிடம் வந்தால் அவரையும் அந்த குழுவையும் விருந்தாளியாக கவனித்துக் கொள்ளுங்கள், அநியாயம் செய்வதை விட்டுவிடுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து இந்த கடிதம் மக்காவில் இருக்கும்போது எழுதப்பட்டது என்று விளங்க முடிகிறது. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாயிலாக இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் நஜ்ஜாஷிக்கு எழுதிய கடிதத்தின் வாசகம் என்னவென்றால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் தூதர் முஹம்மதிடமிருந்து ஹபஷாவின் மன்னர் அஸ்ஹம் என்ற நஜ்ஜாஷிக்கு எழுதப்படும் கடிதமாகும். இது நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டு வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் தனக்கென எவரையும் மனைவியாகவோ அல்லது பிள்ளையாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை, நிச்சயமாக முஹம்மது அவனது அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகுக. நான் உமக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கிறேன். நிச்சயமாக நான் இஸ்லாமிய தூதராவேன். நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், ஈடேற்றம் பெறுவாய். நூல் கொடுக்கப்பட்டவர்களே, அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம். அல்லாஹுவை விடுத்து நம்மில் சிலரை கடவுளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற நீங்களும் நாமும் ஒத்துக்கொண்ட விஷயத்திற்கு நீங்கள் வந்துவிடுங்கள். நீங்கள் இதை புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து விடுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 64. நீ இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் உனது சமுதாயத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களின் குற்றமும் உம்மையே சாரும். ஆதாரம் தலாயிலுன் நுபுவா முஸ்தத்ரகுல் ஹாக்கிம். மாபெரும் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஹமீதுல்லாவிற்கு சில காலத்திற்கு முன் ஒரு கடிதம் கிடைத்தது. அந்த கடிதம் இமாம் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கும் கடிதத்திற்கு முற்றிலும் ஒப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசமாக இருந்தது. மேலும் டாக்டர் ஹமீதுல்லா அவர்கள் அக்கடிதத்தை ஆராய்ச்சி செய்வதில் தனது பெரும் முயற்சியை செலவழித்ததுடன் அதில் உள்ள விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு பல அதிநவீன கருவிகளையும் பயன்படுத்தினார். அக்கடிதத்தை பற்றி தனது புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எழுதுகிறேன். அல்லாஹுவின் தூதர் முஹம்மதிடமிருந்து ஹபஷாவின் மன்னர் நஜ்ஜாஷிக்கு எழுதும் கடிதம். நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும்.
நிச்சயமாக நான் உமக்கு முன்பாக அல்லாஹ்வை புகழ்கிறேன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன்தான் அரசன். அவன் மிக தூய்மையானவன், ஈடேற்றம் வழங்குபவன், பாதுகாவலன், கண்காணிப்பவன். நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட உயிரும் அவனது வார்த்தையுமாக இருக்கிறார். அவன்தான் அவ்வார்த்தையை பரிசுத்தமான பத்தினி மரியமுக்கு அனுப்பினான். அவர் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட உயிரிலிருந்தும் அவனுடைய ஊதுதலில் இருந்தும் உண்டான ஈசாவை தனது கர்ப்பத்தில் சுமந்தார். எவ்வாறு அல்லாஹ் ஆதமை தனது கையினால் விசேஷமாக படைத்தானோ அவ்வாறே ஈசாவையும் படைத்தான். தனித்தவனான துணையற்ற அல்லாஹுவின் பக்கம் உன்னை அழைக்கிறேன். அவனுக்கு வழிபடுவதிலிருந்தும் வணங்குவதிலிருந்தும் நீ எனக்கு இசைந்து என்னை நீ பின்பற்ற வேண்டும் என்று நான் உன்னை அழைக்கிறேன். நிச்சயமாக நான் அல்லாஹுவின் தூதராவேன். மேலும் உம்மையும் உமது படையினரையும் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறேன். நான் நிச்சயமாக எடுத்துரைத்து விட்டேன், உனக்கு உபதேசம் செய்து விட்டேன். எனது அறிவுரையை ஏற்றுக்கொள். நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். ஆதாரம் ஜாதுல் மஆத், ரசூலே அக்ரம் கி ஜியாசி ஜிந்தகி, டாக்டர் ஹமீதுல்லாஹ். இக்கடிதத்தை டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டதற்கு பின், இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் நஜ்ஜாஷி மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அனுப்பிய வாசகம் என்று உறுதியுடன் கூறுகிறார்கள். ஆனால் நாம் கூறுவது என்னவென்றால், ஆதாரங்களை ஆராய்ந்த பின் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதம்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்புதான் எழுதப்பட்டது என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. மாறாக இப்னு இஸ்ஹாக் மூலமாக இமாம் பைஹக்கி அறிவிக்கும் கடிதமே ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவ அரசர்களுக்கும் கவர்னர்களுக்கும் எழுதி அனுப்பிய கடிதங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதும் கடிதத்தில், நூல் கொடுக்கப்பட்டவர்களே, நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக, அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 64 என்ற வசனத்தை குறிப்பிடுவார்கள். அந்த வசனம் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கும் கடிதத்தில்தான் இடம்பெற்றுள்ளது. மேலும் அக்கடிதத்தில் நஜ்ஜாஷி மன்னரின் பெயர் அஸ்ஹமா என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டாக்டர் ஹமீதுல்லா குறிப்பிட்ட கடிதத்தை பற்றி ஆராயும் போது, அஸ்ஹமாவின் மரணத்திற்கு பின் அவருடைய பிரதிநிதியாக பதவியேற்றவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அனுப்பிய கடிதமாக இருக்கலாம் என்பது எனது கருத்து. எனவேதான் நபி அவர்கள் இக்கடிதத்தில் பெயரை குறிப்பிடவில்லை. இவ்வாறு நான் விமர்சிப்பதற்கு வெளிப்படையான உறுதியான ஆதாரம் ஏதும் என்னிடம் இல்லை. என்றாலும் இக்கடிதங்களையும் அதன் கருத்துகளையும் ஆராயும் போது நான் கூறும் இவ்விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், டாக்டர் ஹமீதுல்லா இப்னு இஸ்ஹாக் மூலமாக இமாம் பைஹக்கி அறிவிக்கும் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ள கடிதத்தை நபி அவர்கள் நஜ்ஜாஷி மன்னர் அஸ்ஹமா மரணித்த பின் அவரது பிரதிநிதிக்கு எழுதினார்கள் என்று கூறுகிறார். ஆனால் இக்கடிதத்தில் அஸ்ஹமாவின் பெயர் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இவரிடம் உள்ள கடிதத்திலோ அப்பெயர் கூறப்படவில்லை. அல்லாஹுதான் உண்மையாக நன்கறிந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை அம்ரு இப்னு உமையா நஜ்ஜாஷியிடம் ஒப்படைத்தார். அதை நஜ்ஜாஷி பெற்று அதை கண்ணில் ஒத்திக்கொண்டார். தனது சிம்மாசனத்தை விட்டும் கீழே இறங்கி பூமியில் உட்கார்ந்து ஜாஃபர் இப்னு அபு தாலிபின் கையில் இஸ்லாமை தழுவினார். பின்பு நபி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். அதன் வாசகம் என்னவென்றால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுவின் தூதர் முஹம்மதுக்கு அஸ்ஹமா நஜ்ஜாஷி எழுதுவது, அல்லாஹுவின் நபியே, அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஈடேற்றமும் அவனது கருணையும் அருள்களும் உண்டாகட்டும். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு உரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹுவின் தூதரே, ஈசாவை குறித்து தாங்கள் வரைந்த தங்களின் மடல் எனக்கு கிடைத்தது. வானம் பூமியின் இறைவன் மீது சத்தியமாக, ஈசாவும் நீங்கள் கூறியதை விட பேரித்தம்பழத்தின் நார் அளவு கூட அதிகமாக தன்னை பற்றி கூறியதில்லை. நிச்சயமாக ஈசா நீங்கள் கூறியவாறுதான் அல்லாஹுவின் வார்த்தையால் படைக்கப்பட்டவர். நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்கள் தந்தையின் சகோதரரின் மகனுக்கும் உங்களது தோழர்களுக்கும் விருந்தோம்பல் செய்தோம். நிச்சயமாக நீங்கள் உண்மையானவர், உண்மைப்படுத்தப்பட்டவர். நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சி கூறுகிறேன். நான் உங்களிடமும் உங்களது தந்தையின் சகோதரரின் மகனிடமும் சத்திய வாக்குறுதி செய்து கொள்கிறேன். அகிலத்தார்களின் இறைவனுக்கு அடிபணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடம் வாக்கு பிரமாணம் செய்து கொடுக்கிறேன். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடன் இருக்கும் முஹாஜிர்களையும் தன்னிடம் திரும்ப அனுப்புமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாஷியிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் அம்ரு இப்னு உமையா லம்ரியுடன் அவர்கள் அனைவரையும் 2 கப்பல்களில் அனுப்பி வைத்தார். அம்ரு அவர்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபரில் இருந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம்.
தபுக் போர் நடைபெற்ற பின் ஹிஜ்ரி 9 ரஜப் மாதத்தில் இந்த நஜ்ஜாஷி மன்னர் இறந்தார். அவர் இறந்த தினத்திலேயே அவரின் மரண செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவித்தார்கள். அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அவருக்கு பின் மற்றொரு அரசர் அவரது அரியணையில் அமர்ந்தார். அவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு கடிதம் எழுதினார்கள். ஆனால் அவர் இஸ்லாமை தழுவினாரா இல்லையா என்பது சரிவர தெரியவில்லை. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். 2வது மிஸ்ரு நாட்டு மன்னருக்கு கடிதம். மிஸ்ரு, எகிப்து மற்றும் இஸ்கந்தரியா, அலெக்சாண்டிரியாவின் மன்னரான முகௌகிஸ் என்றழைக்கப்படும் ஜுரைஜ் இப்னு மத்தாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பினார்கள். ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அக்கடிதத்தில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எழுதுகிறேன். அல்லாஹுவின் அடிமையும் அவனது தூதருமான முஹம்மது கிப்திகளின் மன்னருக்கு எழுதுவது. நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். நான் உங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கிறேன். இஸ்லாமை ஏற்றுக்கொள்க, ஈடேற்றம் அடைவீர். இஸ்லாமை ஏற்றுக்கொள்க, அல்லாஹ் உங்களுக்கு 2 முறை நற்கூலி வழங்குவான். நீங்கள் புறக்கணித்து விட்டால் கிப்தி இனத்தவர்களின் குற்றமும் உங்களையே சாரும். நூல் கொடுக்கப்பட்டவர்களே, நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக. அதாவது, நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம். நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம். நம்மில் ஒருவரும் அல்லாஹுவை அன்றி எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள். நம்பிக்கையாளர்களே, இதனையும் அவர்கள் புறக்கணித்தால் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 64. ஆதாரம் ஜாதுல் மஆத். இந்த கடிதத்தை எடுத்துச் செல்வதற்கு நபி அவர்கள் ஹாத்திப் இப்னு அபு பல்தாவை தேர்வு செய்தார்கள். ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு சென்றவுடன் அந்த மன்னரை பார்த்து இவ்வாறு கூறினார்கள்: நிச்சயமாக உமக்கு முன் தன்னை மிக உயர்ந்த இறைவன் என்று சொல்லி வந்த ஒருவன் இங்கு இருந்தான். அல்லாஹ் அவனை நிரந்தர தண்டனையை கொடுத்து தண்டித்தான். அல்லாஹ் அவனை கொண்டு பிறரையும் பின்பு அவனையும் தண்டித்தான். எனவே நீ பிறரை கொண்டு படிப்பினை பெற்றுக்கொள். பிறர் உன்னை கொண்டு படிப்பினை பெறும்படி நடந்து கொள்ளாதே. இதை கேட்ட முகௌகிஸ், நிச்சயமாக எங்களுக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது. நாங்கள் அந்த மார்க்கத்தை விடமாட்டோம். ஆனால் அதைவிட சிறந்த ஒரு மார்க்கம் கிடைத்தால் விட்டு விடுவோம் என்று கூறினார். அப்போது ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்வரும் பதிலை கூறினார்: நாங்கள் உம்மை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம். இதை தவிர மற்ற மார்க்கங்களின் தேவை இனி அறவே இருக்காது. இதுவே அனைத்திற்கும் போதுமான பரிபூர்ணமான மார்க்கமாகும். நிச்சயமாக இந்த நபி மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த மக்களில் குறைஷிகள் அவருடன் மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். யூதர்கள் அவரை பகைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் அவருடன் நட்பு கொண்டார்கள். சத்தியமிட்டு கூறுகிறேன், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். அவ்வாறே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். உம்மை நாங்கள் குர்ஆனின் பக்கம் அழைப்பது நீங்கள் தௌராத் நூல் உடையவர்களை இன்ஜீலின் பக்கம் அழைப்பதை போன்றுதான். ஒவ்வொரு நபி அனுப்பப்படும் போதும் அவரது காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த நபியின் சமுதாயமாக கருதப்படுவார்கள். எனவே அந்த மக்கள் அந்த நபிக்கு கீழ்ப்படிந்து நடப்பது கடமையாகும். நீங்கள் இந்த நபி அனுப்பப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே நீர் அவரை பின்பற்றியாக வேண்டும். ஈசாவின் மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்து நாங்கள் உம்மை தடுக்கவில்லை. மாறாக நாங்களும் உமக்கு அதைத்தான் ஏவுகிறோம். இந்த பதிலை கேட்ட முகௌகிஸ், இந்த நபியின் விஷயத்தில் நான் சிந்தித்து விட்டேன். அவர் வெறுப்பானவற்றை ஏவவில்லை அல்லது விருப்பமான ஒன்றை தடுக்கவும் இல்லை. வழிகட்ட சூனியக்காரராகவோ பொய் சொல்லும் குறிகாரராகவோ நான் அவரை கருதவில்லை. மறைவாக பேசப்படும் ரகசியங்களை வெளிப்படுத்தும் நபித்துவத்தின் அடையாளம் அவரிடம் இருக்க கண்டேன். இருந்தாலும் நான் மேலும் யோசித்துக் கொள்கிறேன் என்று ஹாத்திபுக்கு பதில் கூறினார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை யானை தந்தத்தில் வைத்து மூடி முத்திரையிட்டு தனது அடிமை பெண்களிடம் கொடுத்து பாதுகாத்து வைக்க சொன்னார். பின்பு அரபியில் எழுதும் தனது எழுத்தாளரை அழைத்து நபி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதுமாறு கூறினார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எழுதுகிறேன். அப்துல்லாவின் மகன் முஹம்மதுக்கு கிப்திகளின் அரசர் முகௌகிஸ் எழுதுவது: உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். நான் உங்களது கடிதத்தை படித்தேன். அதில் நீங்கள் கூறியிருப்பதையும் நீங்கள் எதன் பக்கம் அழைக்கிறீரோ அதையும் நான் புரிந்து கொண்டேன். ஒரு நபி மீதம் இருக்கிறார் என்பது எனக்கு நன்கு தெரியும். அவர் ஷாம் தேசத்திலிருந்து வருவார் என்றுதான் எண்ணியிருந்தேன். நான் உங்களது தூதரை கண்ணியப்படுத்தினேன். மதிப்பும் மரியாதையும் மிக்க 2 அடிமை பெண்களையும் சில ஆடைகளையும் நான் உங்களுக்கு அனுப்பியுள்ளேன். நீங்கள் வாகனிப்பதற்காக ஒரு கோவேறு கழுதையையும் அன்பளிப்பாக அளிக்கிறேன். உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும்.
இக்கடிதத்தில் இவர் வேறு எதையும் குறிப்பிடவில்லை. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. 2 அடிமை பெண்களில் ஒருவர் மாரியா, மற்றொருவர் சீரீன். கோவேறு கழுதையின் பெயர் துல்துல் ஆகும். பிற்காலத்தில் வந்த மன்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம் வரை துல்துல் உயிருடன் இருந்தது. ஆதாரம் ஜாதுல் மஆத். மாரியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக வைத்துக் கொண்டார்கள். இவர் மூலம் நபி அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற குழந்தை பிறந்தது. சீரீனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்ற அன்சாரி தோழருக்கு வழங்கினார்கள். அடுத்து 3வது பாரசீக மன்னருக்கு கடிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னர் கிஸ்ராவிற்கும் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் என்னவென்றால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது பாரசீகர்களின் மன்னர் கிஸ்ராவிற்கு எழுதும் கடிதம். நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டு வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. அவன் தனக்கென எவரையும் மனைவியாகவோ பிள்ளையாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை. நிச்சயமாக முஹம்மது அவனது அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். நான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனைத்து மக்களுக்கும் அனுப்பப்பட்ட தூதராவேன். உயிருள்ளவர்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவனது தண்டனையின் வாக்கு உறுதியாவதற்காக என்னை அவன் தூதராக அனுப்பியிருக்கிறான். நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். நீங்கள் மறுத்துவிட்டால் மஜூசிகளின் நெருப்பை வணங்குபவர்களின் குற்றமெல்லாம் உங்களையே சாரும். இக்கடிதத்தை எடுத்துச் செல்வதற்கு அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அஸ்-சஹ்மி என்ற தோழரை தேர்வு செய்தார்கள். இவர் பஹ்ரைன் நாட்டு மன்னரிடம் இந்த கடிதத்தை கொடுத்து, அவர் அக்கடிதத்தை தனது ஆள் மூலமாக கிஸ்ராவிடம் அனுப்பினாரா அல்லது அப்துல்லாவை நேரடியாக கிஸ்ராவிடம் கொடுத்தாரா என்ற விவரம் அறியப்படவில்லை. எதுவாக இருப்பினும் முடிவில் அக்கடிதம் கிஸ்ராவிடம் சென்று அதை அவன் படித்துவிட்டு கிழித்தெறிந்தான். பின்பு பெருமையுடன், எனது குடிமக்களில் ஒரு கேவலமான அடிமை எனது பெயருக்கு முன் அவரது பெயரை எழுதுவதா என்று கூறினான். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தபோது, அல்லாஹ் அவனது ஆட்சியை கிழித்தெறியட்டும் என்று கூறினார்கள். அவ்வாறே நடக்கவும் செய்தது. இதற்கு பின் கிஸ்ரா யமன் தேசத்தில் உள்ள தனது கவர்னர்களுக்கு கடிதம் எழுதினான். அதில், ஹிஜாஸில் உள்ள இவரிடம் நல்ல துணிச்சலான 2 வீரர்களை அனுப்பி வை, அவர்கள் அவரை என்னிடம் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டான். இக்கடிதம் கிடைத்தவுடன் கவர்னர் பாதான் தன்னிடமுள்ள வீரர்களிலிருந்து 2 தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தான். மேலும் அவ்விருவரிடமும் ஒரு கடிதத்தை கொடுத்தான். அதில், இக்கடிதம் கிடைத்தவுடன் நபி அவர்கள் இந்த 2 உடனே புறப்பட்டு கிஸ்ராவிடம் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தான். வந்த 2 ஒருவரின் பெயர் கஹ்ர்மானா பானவைஹி. இவன் கணக்கு மற்றும் பார்சி மொழியை அறிந்தவன். 2ஆமவன் பெயர் குர்குஸ்ரு. இந்த 2 மதினா வந்து நபி அவர்களை சந்தித்தார்கள். அந்த 2 ஒருவன் நபி அவர்களிடம், அரசர்களுக்கெல்லாம் அரசரான கிஸ்ரா தனது கவர்னர் பாதானுக்கு கடிதம் எழுதினார். அதில் உம்மை அழைத்து வருவதற்காக ஆட்களை உம்மிடம் அனுப்பும்படி ஆணையிட பாதான் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார். நீர் என்னுடன் புறப்பட வேண்டும் என்று கூறியதுடன் நபி அவர்களை எச்சரிக்கும்படி பல வார்த்தைகளையும் கூறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றை பொறுமையாக கேட்டுவிட்டு தன்னை நாளை சந்திக்குமாறு அந்த 2 கூறினார்கள். இக்காலகட்டத்தில் மன்னர் கைசரின் படையுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த கிஸ்ராவின் படையினர் கடும் தோல்வியடைந்தார்கள். இதற்கு பின் கிஸ்ராவிற்கு எதிராக அவனது குடும்பத்திலிருந்தே பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. கிஸ்ராவின் மகன் ஷீர்வைஹி தகப்பனை கொன்று ஆட்சியை கைப்பற்றி கொண்டான். இச்சம்பவம் ஹிஜ்ரி 7 ஜுமாத்தால் ஊலா பிறை 10 செவ்வாய் இரவு நடந்தது. அச்சம்பவம் நடந்த அதே நேரத்தில் அதை இறை செய்தியின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டார்கள். ஆதாரம் ஃபத்உல் பாரி, தாரிக் இப்னு கல்தூன். மறுநாள் 2 தூதர்களும் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை அவர்களுக்கு கூறினார்கள். அந்த 2 நீர் என்ன பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? இதற்கு முன் மிக இலகுவான தண்டனையைத்தான் நாம் உம்மிடம் கூறியுள்ளோம். நீர் சொன்ன இச்செய்தியை நாங்கள் எழுதி கவர்னருக்கு அனுப்பலாமா என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், ஆம், அவருக்கு இச்செய்தியை என் சார்பாக அனுப்பி வையுங்கள் என்றும், எனது மார்க்கமும் ஆட்சியும் கிஸ்ராவின் ஆட்சி எதுவரை இருக்கிறதோ அதுவரை வந்தடையும், எதுவரை குதிரையும் ஒட்டகம் செல்ல முடியுமோ அதுவரை சென்றடையும். அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளதை அவருக்கே சொந்தமாக்கி விடுவேன். அவரது இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவரையே அரசனாக்கி
விடுவேன் என்றும் சொல்லுங்கள் என்றார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து புறப்பட்டு தங்களது கவர்னர் பாதானிடம் வந்தனர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பிய செய்தியை கூறினார்கள். சிறிது நேரத்திற்குள் ஷீர்வைகியின் கடிதம் ஒன்று அவரிடம் வந்தது. அதில், நான் எனது தந்தையை கொன்றுவிட்டேன். எனது தந்தை தனது கடிதத்தில் குறிப்பிட்ட மனிதரை விஷயத்தில் சற்று பொறு. எனது அடுத்த கட்டளை வரும் வரை அவரை பழித்து பேசிவிடாதே என்று எழுதப்பட்டிருந்தது. ஆதாரம் தாரிக்குல் உமமில் இஸ்லாமியா, ஃபத்உல் பாரி. 4வது ரோம் நாட்டு மன்னருக்கு கடிதம். நபி அவர்கள் ரோமின் மன்னர் ஹிர்கலுக்கு எழுதிய கடிதத்தின் வாசகத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நீண்ட ஹதீஸுக்கு இடையில் குறிப்பிடுகிறார்கள். அது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால், அல்லாஹுவின் அடிமையும் அவனது தூதருமான முஹம்மது ரோமின் மன்னர் ஹிர்கலுக்கு எழுதுவது. நேர்வழியை பின்பற்றுபவருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். இஸ்லாமை ஏற்றுக்கொள், ஈடேற்றம் அடைவாய். இஸ்லாமை ஏற்றுக்கொள், அல்லாஹ் உனக்கு கூலியை இருமுறை வழங்குவான். நீ புறக்கணித்து விட்டால் உமது கூட்டத்தினர் அனைவரின் குற்றமும் உன்னையே சாரும். நூல் உடையவர்களே, நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக. அதாவது, நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம். நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம். நம்மில் ஒருவரும் அல்லாஹுவை அன்றி எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள். நம்பிக்கையாளர்களே, இதனையும் அவர்கள் புறக்கணித்தால் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 64. இக்கடிதத்தை எடுத்துச் செல்ல திஹ்யா இப்னு கலீஃபா அல் கல்பி என்ற தோழரை தேர்வு செய்தார்கள். அவரிடம், நீங்கள் இதை புஸ்ராவின் கவர்னரிடம் கொடுங்கள். கவர்னர் அக்கடிதத்தை மன்னர் கைசரிடம் கொடுக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது தொடர்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கும் நீண்ட அறிவிப்பை இங்கு பார்ப்போம். அது அபு சுஃப்யான் மற்றும் குறைஷி காஃபிர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபியாவில் ஒப்பந்தம் செய்திருந்த காலம். அக்காலத்தில் அபு சுஃப்யானும் குறைஷி காஃபிர்களும் வணிகர்களாக ஷாம், சிரியா சென்றிருந்தார்கள். அபு சுஃப்யான் தனது சக தோழர்களுடன் இருக்கும்போது அவரிடம் ஹெர்குலிஸ் மன்னன் ஒரு தூதுவனை அனுப்பி ரோம் நகர பெருந்தலைவர்கள் கூடியிருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தனது அவைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். ஹிர்கல் ரோமிலிருந்து அங்கு அப்போது வந்திருந்தார். அபு சுஃப்யான் தனது குழுவுடன் அங்கு வரவே அவர்களை ஹிர்கல் வரவேற்று அமர வைத்தார். பிறகு தனது மொழிபெயர்ப்பாளரையும் அவைக்கு வரவழைத்தார். இதற்கு பின் நாம் நேரடியாக அபு சுஃப்யான் கூறுவதை கேட்போம். மன்னர் கேட்டார், தன்னை நபி என்று கூறும் அந்த மனிதருக்கு உங்களில் மிக நெருங்கிய உறவினர் யார்? அபு சுஃப்யான், அவர்களுக்கு மிக நெருங்கிய உறவினர் நான் தான் என்றார். உடனே மன்னர், அவரை என்னருகே கொண்டு வாருங்கள். அவருடைய தோழர்களை அவருக்கு பின்பக்கம் இருக்க வையுங்கள். அடுத்து தனது மொழிபெயர்ப்பாளனிடம், தன்னை நபி என கூறும் அந்த மனிதரை நபியை பற்றி இவரிடம் கேட்பேன், அதாவது அபு சுஃப்யானிடம் கேட்பேன். இவர் என்னிடம் பொய்யுரைத்தால் அபு சுஃப்யான் தோழர்களான நீங்கள் இவர் பொய் கூறுகிறார் என்று தெரிவிக்கவும். இதனை மொழிபெயர்த்து இவர்களிடம் கூறு. அதற்கு அபு சுஃப்யான் மனதிற்குள், நான் பொய் கூறுவதாக என் நண்பர்கள் சொல்லி விடுவார்களோ என்ற வெட்கம் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபி அவர்களை பற்றி நான் பொய் சொல்லியிருப்பேன். மன்னர் கேட்டார், உங்களில் அவரது குடும்பம் எப்படிப்பட்டது? அபு சுஃப்யான் பதில் சொன்னார், அவர் எங்களில் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர். அடுத்து உடனே மன்னர் கேட்டார், இதற்கு முன்பு இறைவன் ஒருவன், நான் அவனது தூதன் என்ற இச்சொல்லை உங்களில் யாராவது சொல்லியிருக்கின்றார்களா? அபு சுஃப்யான் சொன்னார், இல்லை. மன்னர் மீண்டும் கேட்டார், இவரது முன்னோர்களில் யாராவது அரசராக இருந்தாரா? அபு சுஃப்யான் சொன்னார், இல்லை. மீண்டும் மன்னர் கேட்டார், அவரை பின்பற்றுபவர்கள் மக்களில் சிறந்தவர்களா அல்லது எளியவர்களா? அடுத்த பதில், எளியவர்களே பின்பற்றுகிறார்கள். மீண்டும் மன்னர் கேட்டார், அவர்கள் அதிகரிக்கின்றார்களா குறைகின்றார்களா? அபு சுஃப்யான் சொன்னார், இல்லை, அதிகரிக்கின்றார்கள். மீண்டும் மன்னர் கேட்டார், அவரது மார்க்கத்தில் இணைந்த பின் யாராவது அந்த மார்க்கத்தின் மீது வெறுப்பு கொண்டு மதம் மாறுகின்றார்களா? பதில், இல்லை. அடுத்த கேள்வி, இச்சொல்லை சொல்வதற்கு முன்பு அவர் பொய் பேசுவார் என சந்தேகப்பட்டதுண்டா? பதில், இல்லை. மீண்டும் மன்னர் கேட்டார், அவர் மோசடி செய்ததுண்டா? அபு சுஃப்யான் சொன்னார், இல்லை, நாங்கள் அவரிடம் தற்போது ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அதன்படி அவர் செயல்படுவாரா அல்லது மாட்டாரா என்பது எங்களுக்கு தெரியாது. நபியை பற்றி குறை கூற இந்த வாக்கியத்தை தவிர வேறு வாக்கியத்தை என் பேச்சின் இடையே சேர்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று பிற்காலத்தில் அபு சுஃப்யான் கூறினார். அடுத்து மன்னர் கேட்டார், அவருடன் போர் செய்துள்ளீர்களா? அபு சுஃப்யான் சொன்னார், ஆம், போர் செய்துள்ளோம்.
அடுத்து மீண்டும் மன்னர் கேட்டார், அவருடன் நீங்கள் புரிந்த போர் முடிவு எவ்வாறு இருந்தது? அபு சுஃப்யான் பதில் சொன்னார், அவருக்கும் நமக்கும் இடையே போர் ஏற்றம் இறக்கமாக, அதாவது சில நேரம் அவர் எங்களை வெல்வார், சில நேரம் நாங்கள் அவரை வெல்வோம் என்ற ரீதியாக இருந்திருக்கிறது என்று சொன்னார். அதற்கு மன்னர், அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார்? அதற்கு அபு சுஃப்யான், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், உங்கள் முன்னோர் கூறியதை விட்டுவிடுங்கள் என்று கூறி தொழுகை, வாய்மை, கற்பொழுக்கம், உறவை பேணுதல் போன்ற நல்ல பண்புகளை கட்டளையிடுகிறார். அனைத்தையும் ஆழ்ந்து கேட்ட மன்னர் தனது மொழிபெயர்ப்பாளனிடம் தான் இனி பேசுவதை மொழிபெயர்த்து கூறச் சொன்னார். அதாவது, உன்னிடம் அவரது குடும்பம் பற்றி கேட்டேன், அவர் உங்களில் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் என்றாய். இவ்வாறுதான் இறை தூதர்கள் சமுதாயத்தில் நல்ல குடும்பத்தில் அனுப்பப்படுவார்கள். அடுத்து உன்னிடம் இதற்கு முன்பு இறைவன் ஒருவன், நான் அவனது தூதன் என்ற இச்சொல்லை உங்களில் யாராவது சொல்லியிருக்கின்றார்களா என கேட்டேன். இல்லை என்றாய். இச்சொல்லை இதற்கு முன்பு யாராவது சொல்லியிருந்தால் அவரை பின்பற்றி இவரும் கேள்விப்பட்டதை கூறுகிறார் என்று சொல்லியிருப்பேன். அடுத்து உன்னிடம் இவரது முன்னோர்களில் யாராவது அரசராக இருந்தாரா என கேட்டேன். நீ இல்லை என்றாய். அப்படி இவரது முன்னோர்களில் யாராவது மன்னராக இருந்திருந்தால் அவருடைய முன்னோரின் அரசாட்சி ஆசைப்படுகிறார் என்றிருப்பேன். அடுத்து உன்னிடம் இறைவன் ஒருவன், நான் அவனது தூதன் என்ற இச்சொல்லை சொல்வதற்கு முன்பு அவர் பொய்யுரைப்பார் என சந்தேகப்பட்டதுண்டா என கேட்டேன். நீ இல்லை என்றாய். மக்களிடம் பொய்யுரைக்க துணியாதவர் நிச்சயம் அல்லாஹுவின் மீது பொய்யுரைக்க மாட்டார் என்பதை நன்கு நான் புரிந்து கொண்டேன். அடுத்து அவரை பின்பற்றுபவர்கள் மக்களில் சிறந்தவர்களா அல்லது எளியவர்களா என்று உன்னிடம் கேட்டேன். அவரை சாதாரண எளிய மக்கள்தான் பின்பற்றுகிறார்கள் என்று கூறினாய். பெரும்பாலும் ஆரம்பத்தில் அத்தகைய மக்கள்தான் இறை தூதர்களை பின்பற்றுவார்கள். அடுத்து உன்னிடம் அவரை பின்பற்றுவர்கள் அதிகரிக்கின்றார்களா குறைகின்றார்களா என கேட்டேன். அதிகரிக்கின்றார்கள் என்றாய் நீ. அவ்வாறே இறை நம்பிக்கை முழுமை அடையும் வரை அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து உன்னிடம் அவரது மார்க்கத்தில் இணைந்த பின் யாராவது அந்த மார்க்கத்தின் மீது வெறுப்பு கொண்டு மதம் மாறி இருக்கிறார்களா என்று கேட்டேன். நீ இல்லை என்றாய். ஆம், இறை நம்பிக்கையின் நிலை அவ்வாறுதான் இருக்கும். அதன் தெளிவு உள்ளத்துடன் ஒன்றோடு ஒன்றாக கலந்துவிட்டால் எவரும் அதை விட்டு வெளியேற மாட்டார்கள். அடுத்து உன்னிடம் அவர் மோசடி செய்ததுண்டா என்று கேட்டேன். நீ இல்லை என்றாய். அவ்வாறு இறை தூதர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள். அடுத்து உன்னிடம் அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார் என்று கேட்டேன். அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்று கட்டளையிட்டு சிலை வணக்கத்தை விட்டு உங்களை தடுக்கிறார். மேலும் தொழுகை, வாய்மை, கற்பொழுக்கம், உறவை பேணுதல் போன்ற நல்ல பண்புகளை ஏவுகிறார் என்று கூறினாய். நீ கூறியவை அனைத்தும் உண்மையாக இருந்தால் என்னுடைய 2 கால்களுக்கு கீழ் உள்ள இந்த இடங்களை அவரே அரசாள்வார். நிச்சயம் அவர் தோன்றுவார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உறுதியாக அவர் உங்களிலிருந்து வருவார் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவரை சென்றடையும் வழி எனக்கு தெரிந்திருந்தால் சிரமம் பார்க்காமல் அவரை சந்திப்பேன். நான் அவர் அருகில் இருந்தால் அவருடைய கால்களை கழுவுவேன் என்றார். பின்பு புஸ்ராவின் ஆளுநர் வாயிலாக தனக்காக திஹியாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தனுப்பிய கடிதத்தை தன்னிடம் கொடுக்க வேண்டினார். ஆளுநர் அதனை மன்னனிடம் தந்தார். முன்னால் நாம் கண்ட அக்கடிதத்தை மன்னர் படித்து முடித்த போது அங்கே மக்களின் சப்தங்கள் உயர்ந்தன, கூச்சல்கள் அதிகமாயின. அபு சுஃப்யான் கூறுகிறார், எங்களை வெளியேற்றும்படி கூற நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். நாங்கள் வெளியேறும் போது நான் என் தோழரிடம் கூறினேன், ரோமர்களின் மன்னன் கூட அவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு அபு கபிஷாவின் பேரனுடைய காரியம் உறுதியாகிவிட்டது என்று அபு சுஃப்யான் கூறினார். அபு கபிஷா என்பது நபி அவர்களின் தாய்வழி பாட்டனார் ஆவார். இவர் இணை வைப்பவராக இருந்தார். பின்பு ஒருமுறை சிரியா சென்றபோது அங்கு கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். நபி அவர்களும் புதிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியதால் அவருடன் இணைத்து நபி அவர்களை இவ்வாறு அழைத்தார்கள். ஆதாரம் தலாயிலுன் நுபுவா. அப்போதே அல்லாஹ்வின் தூதர் விஷயத்தில் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என நான் நம்பிக்கையுடன் இருந்தேன். முடிவில் அல்லாஹ் எனக்கு இஸ்லாமை ஏற்க அருள் செய்தான் என்று அபு சுஃப்யான் கூறினார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதம் கைசர் மன்னரிடம் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது என்பதை அபு சுஃப்யான் நேரில் பார்த்து புரிந்து கொண்டதையே இவ்வாறு கூறினார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவர் திஹியாவிற்கு மன்னர் கைசர் பெரும் செல்வத்தையும் உயர்ந்த ஆடைகளையும் கொடுத்து கௌரவித்தார். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதம் அவரிடம் மாறுதலை ஏற்படுத்தியது. திஹியா ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப மதினா நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் வழியில் ஹிஸ்மா என்ற இடத்தில் ஜுதாம் கிளையைச் சேர்ந்த சிலர் அவரின் பொருட்கள் அனைத்தையும் வழிப்பறி செய்து கொண்டார்கள். பின்பு மதினா வந்து சேர்ந்த திஹியா
தனது இல்லம் செல்வதற்கு முன் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நடந்ததை கூறினார். உடனே நபி அவர்கள் 500 வீரர்களை ஸைத் இப்னு ஹாரிசாவின் தலைமையில் ஹிஸ்மாவை நோக்கி அனுப்பினார்கள். இந்த ஹிஸ்மா என்பது வாதில் குர்ராவை அடுத்துள்ள ஊராகும். அங்கு சென்ற ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுதாம் கிளையினரை தாக்கி அதிகமானவர்களை கொன்றார்கள். பின்பு அக்கிளையினரின் கால்நடைகளையும் பெண்களையும் அழைத்து கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள். அதில் 1000 ஒட்டகங்களும் 5000 ஆடுகளும் கைதிகளில் பெண்கள் சிறுவர்கள் என 100 பேர்களும் இருந்தார்கள். ஏற்கனவே ஜுதாம் கிளையினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். எனவே இக்கிளையினரின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவனான ஸைத் இப்னு ரிஃபாஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த வழக்கை கொண்டு வந்தார். இவரும் இவரின் கிளையைச் சேர்ந்த மற்றும் சிலரும் இதற்கு முன்பே இஸ்லாமை தழுவியிருந்தார்கள். இவர்கள் தங்களது ஜுதாம் கிளையினர் திகியாவை வழிப்பறி செய்தபோது தங்களால் முடிந்த அளவு திகியாவை பாதுகாத்தார்கள். எனவே நபி அவர்கள் இவர்களின் கோரிக்கையை ஏற்று ஸைத் இப்னு ஹாரிசா கொண்டு வந்திருந்த பொருட்களையும் கைதிகளையும் திரும்ப கொடுத்து விட்டார்கள். போர்களை பற்றி குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன் நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது தவறாகும். ஏனென்றால் நபி அவர்கள் கைசர் மன்னருக்கு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் தான் கடிதம் அனுப்பினார்கள். எனவே ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் தான் இச்சம்பவம் நடந்தது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். 5வது, பஹ்ரைன் நாட்டு ஆளுநருக்கு கடிதம். பஹ்ரைன் நாட்டு ஆளுநர் அல் முந்தீர் இப்னு சாவி என்பவருக்கு இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினார்கள். அக்கடிதத்தை அலா இப்னு ஹல்ரமி என்ற தோழர் மூலம் அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை படித்து பார்த்த பின்பு அவர் நபி அவர்களுக்கு பதில் எழுதினார். அல்லாஹ்வின் தூதரே, உங்களது கடிதத்தை பஹ்ரைன் நாட்டு மக்களுக்கு முன் நான் படித்து காட்டினேன். அவர்களில் சிலர் இஸ்லாமால் கவரப்பட்டு அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். எனது நாட்டில் மஜூசிகளும் யூதர்களும் இருக்கிறார்கள். எனவே நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என எனக்கு கட்டளை பிறப்பியுங்கள் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பின்வரும் பதிலை எழுதி அனுப்பினார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால், அல்லாஹுவின் தூதர் முஹம்மது முந்தீர் இப்னு சாவிக்கு எழுதிக் கொள்வது, உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். உங்களுக்கு முன் நான் அல்லாஹுவை புகழ்கிறேன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது அவனது அடிமையும் அவனது தூதருமாய் இருக்கின்றார் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இதற்கு பின் உங்களுக்கு நான் அல்லாஹுவை நினைவூட்டுகிறேன். யாரொருவர் நன்மையை நாடுகிறாரோ அந்த நன்மையின் கூலி அவரையே சாரும். யார் நான் அனுப்பும் தூதர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவர்கள் கூறும் விஷயங்களை பின்பற்றுகிறாரோ அவர் எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தவராவார். யார் அவர்களுக்கு நன்மை செய்கிறாரோ அவர் எனக்கு நன்மை செய்தவராவார். நான் அனுப்பிய தூதர்கள் உங்களை பற்றி நல்லதையே கூறினார்கள். நீங்கள் உங்களது கூட்டத்தினருக்கு செய்த பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் முஸ்லீமாக மாறும்போது அவர்களுக்குரிய அனைத்து உரிமைகளையும் அப்படியே கொடுத்து விடுங்கள். அவர்களில் குற்றமிழைத்தவர்களை நான் மன்னித்து விட்டேன். எனவே நீங்களும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் உங்களை உங்களது பதவியிலிருந்து அகற்ற மாட்டோம். யார் தனது யூத அல்லது மஜூசி மதத்தில் நிலையாக இருந்து விடுகிறாரோ அவர் ஜிஸ்யா வரி செலுத்த வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். அடுத்து 6வது, யமாமா நாட்டு அரசருக்கு கடிதம். இவர் பெயர் ஹவுதா இப்னு அலி ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு எழுதிய கடிதத்தின் வாசகம் என்னவென்றால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால், அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஹவுதா இப்னு அலிக்கு எழுதி கொள்வது, நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். குதிரையும் ஒட்டகமும் எதுவரை செல்ல முடியுமோ அதுவரை எனது மார்க்கம் வெற்றி பெறும். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். உங்களுக்கு கீழ் உள்ள பகுதிகளையெல்லாம் உங்களுக்கே தந்து விடுகிறேன். இக்கடிதத்தை அனுப்புவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலீத் இப்னு அம்ர் அல் ஆமிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். சலீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முத்திரையிட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஹவுதாவிடம் வந்தபோது அவர் சலீதை வரவேற்று தனது விருந்தினராக தங்க வைத்தார். சலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அக்கடிதத்தை படித்து காட்டினார். அவர் அதற்கு சிறிய அளவில் மறுப்பு தெரிவித்துவிட்டு பதில் ஒன்றை எழுதினார். அதில், நீர் அழைக்கும் விஷயம் எவ்வளவு அழகானது, அற்புதமானது. பொதுவாக அரபிகள் எனக்கு பயந்து நடக்கிறார்கள். உமது அதிகாரத்தில் எனக்கும் சில பங்கை கொடுத்தால் நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று கூறினார். இக்கடிதத்துடன் சலீதுக்கு வெகுமதிகளையும் அன்பளிப்புகளையும் கொடுத்து ஹஜர் என்ற இடத்தில் நெய்யப்பட்ட உயர்ந்த ஆடைகளையும் அவருக்கு அணிவித்தார். இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சலீத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்த செய்தியை கூறினார்.
நபி அவர்கள் அக்கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு, அவன் பூமியில் சிறு பகுதியை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், அவனும் நாசமாகிவிட்டான், அவனது அதிகாரத்திற்கு உட்பட்டதும் நாசமாகிவிட்டது என்றார்கள். நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு திரும்பிய போது ஹவுதா இறந்துவிட்ட செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக யமாமாவில் தன்னை நபி என்று கூறும் ஒருவன் உருவாகுவான், அவன் எனது மரணத்திற்கு பின் கொல்லப்படுவான் என்றார்கள். ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, அவனை யார் கொல்வார் என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், நீரும் உமது தோழர்களும் என்றார்கள். பின்னாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவாறே நடந்தது. 7வது சிரியா நாட்டு மன்னருக்கு கடிதம். இவர் பெயர் ஹாரிஸ் இப்னு அபு ஷமீர் அல் கஸ்ஸானி ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு எழுதிய கடிதம் என்னவென்றால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஹாரிஸ் இப்னு அபு ஷமீருக்கு எழுதியது. நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுவின் நம்பிக்கை கொண்டு அவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டவருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். தனக்கு இணை துணை இல்லாத ஏகனான அல்லாஹ் ஒருவனையே நீர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கிறேன். அப்படி செய்தால் உங்கள் ஆட்சி உங்களிடமே நிலைத்திருக்கும். அசத் இப்னு குசைமா கிளையைச் சேர்ந்த ஷுஜா இப்னு வஹப் இக்கடிதத்தை எடுத்துச் சென்றார். இவர் ஹாரிஸிடம் கடிதத்தை ஒப்படைத்த போது அதை தூக்கி எறிந்துவிட்டு, என்னிடமிருந்து எனது ஆட்சியை யாரால் பிடுங்க முடியும்? இதோ நான் அவரிடம் புறப்படுகிறேன் என்று கர்ஜித்தான். இவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடுங்கோபம் கொண்ட அவன் கைசர் மன்னரிடம் நபியவர்கள் மீது போர் தொடுக்க அனுமதி கேட்டான். ஆனால் கைசர் அவனை தடுத்து விட்டார். இதற்கு பின் கடிதம் கொண்டு வந்த ஷுஜா இப்னு வஹபுக்கு அன்பளிப்பாக ஆடைகளையும் வழி செலவுகளையும் கொடுத்து அழகிய முறையில் ஹாரிஸ் அனுப்பி வைத்தான். 8வதாக ஓமன் நாட்டு அரசருக்கு கடிதம். நபி அவர்கள் ஓமன் நாட்டு அரசர் ஜைஃபர் மற்றும் அவரது சகோதரர் அப்துக்கு கடிதம் அனுப்பினார்கள். அதன் வாசகம் என்னவென்றால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது அல் ஜுலந்தாவின் மகன்களான ஜைஃபர் மற்றும் அப்துக்கு எழுதுவது, நேர்வழியை பின்பற்றுபவருக்கு ஈடற்றம் உண்டாகட்டும். நான் உங்கள் இருவருக்கும் இஸ்லாமிய அழைப்பு விடுக்கின்றேன். நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். நான் மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதராவேன். உயிருடன் இருப்பவர்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்கும், அல்லாஹுவை நிராகரிப்பவருக்கு நிச்சயம் வேதனை உண்டு என்பதை அறிவிப்பதற்கும் அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கின்றான். நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உங்களையே நான் ஆட்சியாளர்களாக ஆக்கிவிடுவேன். நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் நிச்சயம் உங்களின் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனது வீரர்கள் உங்களது நாட்டிற்கு வெகு விரைவில் வந்து இறங்குவார்கள். எனது நபித்துவம் உங்களது ஆட்சியை வெல்லும். இக்கடிதத்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு சென்றார். இப்போது நாம் இந்த நிகழ்ச்சியை குறித்து அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதை கேட்போம். நான் ஓமன் சென்று முதலில் அப்தை சந்தித்தேன். ஏனென்றால் அப்துதான் இருவரில் சாந்த குணமும் புத்திசாலித்தனமும் உடையவர். நான் அவரிடம் சென்று, நான் அல்லாஹ்வின் தூதரால் உமக்கும் உமது சகோதரருக்கும் அனுப்பப்பட்ட தூதுவனாவேன் என்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். அதற்கு அவர், எனது சகோதரர்தான் வயதிலும் ஆட்சியிலும் என்னை விட முந்தியவர். எனவே நான் உன்னை அவரிடம் அனுப்பி வைக்கிறேன். முதலில் அவர் உன் கடிதத்தை படிக்கட்டும் என்று கூறிவிட்டு, நீ எதன் பக்கம் அழைக்கிறாய் என்றார். அதற்கு நான் உன்னை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை. அவனைத் தவிர வணங்கப்படும் அனைத்தையும் விட்டு நீர் விலகிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக முஹம்மது அல்லாஹுவின் அடிமை, அவனது தூதர் என்று நீர் சாட்சி கூற வேண்டும் என்றார். அதற்கு அப்து, அம்ரே, நிச்சயமாக நீர் உனது கூட்டத்தினரின் தலைவருடைய மகன். உனது தந்தை என்ன செய்தார்? அவர் நாங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்தான் என்றார். அதற்கு அம்ரு, முஹம்மதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மரணித்து விட்டார். அவர் இஸ்லாமை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நடக்கவில்லை. நானும் எனது தந்தையின் கொள்கையில்தான் இருந்தேன். இறுதியாக அல்லாஹ் எனக்கு இஸ்லாமிய நேர்வழியை காட்டினான் என்றார். அதற்கு அப்து, நீர் எப்போது அவரை பின்பற்ற ஆரம்பித்தாய் என்று கேட்டார். அதற்கு அம்ரு, சமீபத்தில்தான், மிக நெருக்கத்தில்தான் என்றார். மீண்டும் அப்து, நீர் எங்கிருக்கும் போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். அதற்கு அம்ரு, நான் நஜ்ஜாஷியிடம் இருக்கும் போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன், அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று கூறினார். அதற்கு மீண்டும் அப்து, அப்போது அவரது கூட்டத்தினர் அவரின் ஆட்சிக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலளிப்பதாக அம்ரு, அவரது ஆட்சியை ஏற்று அவரை பின்பற்றியே நடந்தார்கள் என்று கூறினார். அதற்கு அப்து, அவை தலைவர்களும் பாதிரிகளும் அவரை பின்பற்றினார்களா என்று கேட்டார். அதற்கு அம்ரு, ஆம் என்று பதில் சொன்னார். மீண்டும் அப்து, அம்ரே, நீர் சொல்வதை நன்கு யோசித்துச் சொல். ஏனென்றால்
பொய்யை விட ஒருவனை கேவலப்படுத்தக்கூடிய குணம் எதுவும் இருக்க முடியாது என்று கூறினார். அதற்கு அம்ரு, நான் பொய் கூறவும் இல்லை, அது எங்களின் மார்க்கம் ஆகுமானதாக கருதவும் இல்லை என்று பதில் சொன்னார். மீண்டும் அப்து, அநேகமாக ஹிர்கலுக்கு நஜ்ஜாசி இஸ்லாமானது தெரிந்திருக்காது என்று பதில் சொன்னார். அதற்கு அம்ரு, இல்லை, ஹிர்கலுக்கு தெரியும் என்று சொன்னார். மீண்டும் அப்து, அது ஹிர்கலுக்கு தெரியும் என்பதை நீர் எவ்வாறு அறிந்து கொண்டீர் என்று கேட்டார். அதற்கு அம்ரு, அதாவது நஜ்ஜாஷி இதற்கு முன் ஹிர்கலுக்கு கப்பம் கட்டி வந்தார். ஆனால் அவர் எப்போது இஸ்லாமை ஏற்று முகம்மதை உண்மைப்படுத்தினாரோ அப்போது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹிர்கல் என்னிடம் ஒரு திர்ஹமை கேட்டாலும் நான் அதை கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். இவ்வார்த்தை ஹிர்கலுக்கு எட்டிய போது அவருடன் இருந்த அவரது சகோதரர் என்னாக் என்பவன், உமது அடிமை உமக்கு கப்பம் கட்டாமல் உமது மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொருவரின் புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீ விட்டு விடுகிறாயா என்று கேட்டான். அதற்கு ஹிர்கல், ஒருவர் ஒரு மார்க்கத்தை விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனது ஆட்சியின் மீது எனக்கு பிரியம் இல்லை என்றால் அவர் செய்தது போன்றுதான் நானும் செய்திருப்பேன் என்று கூறினார். மீண்டும் அப்து, அம்ரே, நீர் என்ன சொல்கிறாய் என்பதை நன்கு யோசித்துக்கொள் என்று கூறினார். அதற்கு அம்ரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உம்மிடம் உண்மைதான் சொல்கிறேன் என்று கூறினார். அதற்கு அப்து, அவர் எதை செய்யும்படி ஏவுகிறார், எதை செய்வதிலிருந்து தடுக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவுக்கு வழிபட வேண்டுமென ஏவுகிறார், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தடுக்கிறார், பெற்றோருக்கு உபகாரம் செய்யவும் உறவினர்களை சேர்த்து வாழவும் சொல்கிறார், அநியாயம் செய்வது, அத்துமீறுவது, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, கற்கள், சிலைகள், சிலுவைகள் ஆகியவற்றை வணங்குவது போன்ற அனைத்திலிருந்தும் தடுக்கிறார் என்று கூறினார். அதற்கு அப்து, ஆஹா, அவர் அழைக்கும் விஷயம் எவ்வளவு நல்லதாக இருக்கிறது. எனது சகோதரர் இது விஷயத்தில் எனது பேச்சை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இருவரும் நேரடியாக முகமதியிடம் வந்து அவரை நம்பிக்கை கொண்டு அவரை உண்மைப்படுத்துவோம். ஆனால் எனது சகோதரர் தனது பதவி மீது ஆசை கொண்டவர். அதை அவர் பிறருக்கு விட்டு கொடுத்துவிட்டு அவருக்கு கட்டுப்பட்டு வாளாக இருப்பதை விரும்ப மாட்டார் என்று கூறினார். மீண்டும் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, நிச்சயமாக உமது சகோதரர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வின் தூதர் அவரையே அவரது கூட்டத்தினருக்கு அரசராக நியமித்து விடுவார்கள். மேலும் அந்த கூட்டத்தினரின் செல்வந்தர்களிடமிருந்து தர்மத்தை பெற்று அக்கூட்டத்தினரின் ஏழைகளுக்கே திரும்ப கொடுத்து விடுவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அப்து, இது மிக அழகிய பண்பாடாயிற்றே, தர்மம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்கள் பொருட்களில் இன்னின்னவற்றில் ஏழை வரி கொடுக்க வேண்டுமென கடமையாக்கி இருக்கிறார்கள், அதுபோல் ஆடு, மாடு, ஒட்டகங்களிலும் என்று சொன்னார். அதற்கு அப்து, அம்ரே, இலைத்தழைகளை தின்று தண்ணீரை குடித்து வாழும் எங்களது கால்நடைகளிலுமா ஏழை வரி வசூலிக்கப்படும் என்று கேட்டார். அதற்கு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆம், அவ்வாறுதான் என்று பதில் சொன்னார். அதற்கு மீண்டும் அப்து, எனது கூட்டத்தினர் உங்களை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள், அவர்களிடம் படைபலமும் அதிகமாக உள்ளது, எனவே அவர்கள் இதற்கு கட்டுப்படுவார்கள் என்று நான் எண்ணவில்லை என்று சொன்னார். அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அப்துடைய வீட்டில் இவ்வாறு பல நாட்கள் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அவர் தனது சகோதரரிடம் சென்று என்னிடம் கேட்ட செய்தியை கூறுவார். பின்பு ஒரு நாள் அப்தின் சகோதரர் என்னை அழைக்க நான் அவரிடம் சென்றேன். அவரது பணியாட்கள் எனது புஜத்தை பிடித்தவர்களாக நின்றார்கள். அவரை விட்டு விடுங்கள் என்று அவர் கூற அவர்கள் என்னை விட்டுவிட்டார்கள். அங்கிருந்த இருக்கையில் அமரச் சென்ற போது அந்த பணியாட்கள் என்னை உட்கார விடாமல் தடுத்தார்கள். சரி என நான் அப்தை நோக்கினேன். அவர் என்னிடம், உமது தேவை என்னவென்று சொல் என்றார். நான் அப்தின் சகோதரரிடம் முத்திரையிடப்பட்ட கடிதத்தை கொடுத்தேன். அதை வாங்கி முத்திரையை பிரித்து இறுதி வரை படித்தார். பின்பு தனது சகோதரரிடம் கொடுக்கவே அவரும் அவ்வாறே படித்து பார்த்தார். ஆனால் அவரை விட அவரின் சகோதரர் அப்துதான் மிகவும் இரக்கமுள்ளவராக இருந்தார். பின்பு அப்தின் சகோதரர் என்னிடம், குறைஷிகள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று என்னிடம் சொல்ல மாட்டாயா என்றார். அதற்கு நான், குறைஷிகள் அவரை பின்பற்றி விட்டார்கள், மார்க்கத்தில் ஆசையுடன் சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், எதிர்த்தவர்கள் வாளினால் அடக்கப்பட்டார்கள் என்றேன். அதற்கு அவர், அவருடன் யார் இருக்கிறார்கள் என்றார். அப்போது நான், மக்கள் எல்லாம் இஸ்லாமை விரும்பியே ஏற்றிருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நேர்வழியாலும் பகுத்தறிவாலுமே இதுவரை தாங்கள் வழிகட்டில்தான் இருந்து வந்ததை அறிந்து கொண்டார்கள். இப்போதுள்ள இந்த சிரமமான நிலையில் உன்னை தவிர வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீர் இன்று இஸ்லாமை ஏற்று அவரை பின்பற்றவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீரர்கள் நாளை ஒரு நாள் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உமது ஆட்சியெல்லாம் அழியத்தான் போகிறது. எனவே நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், ஈடேற்றம் அடைவாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனது கூட்டத்தினருக்கு உன்னையே ஆளுநராக நியமிப்பார்கள். குதிரைகளும் வீரர்களும் உம்மிடம் வரமாட்டார்கள் என்று கூறினேன். அப்போது அவர், என்னை இன்று விட்டுவிடு, நாளை என்னிடம் திரும்ப வா என்றார்.
இதற்கு பின் நான் அப்திடம் சென்றேன். அவர், அம்ரே, எனது சகோதரருக்கு ஆட்சி மோகம் இல்லை என்றால் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார். மறுநாள் நான் அப்தின் சகோதரரிடம் சென்றேன். ஆனால் அவர் எனக்கு அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார். எனவே நான் திரும்ப அப்திடம் வந்து, என்னால் உனது சகோதரரிடம் செல்ல முடியவில்லை என்றேன். அவர் என்னை அவரின் சகோதரரிடம் நேரடியாக அனுப்பி வைத்தார். அவர் என்னிடம், நீ எனக்கு கொடுத்த அழைப்பு விஷயமாக யோசித்து பார்த்தேன். எனது கையிலுள்ள ஆட்சியை வேறு எவருக்கேனும் நான் கொடுத்து விட்டால் அரபிகளில் மிக பலவீனனாக கருதப்படுவேன். மேலும் அவரது வீரர்கள் இங்கு வரை வந்து சேரவும் முடியாது. அப்படி வந்தாலும் இதுவரை அவர்கள் சந்தித்திராத போரை சந்திக்க நேரிடும் என்று கூறினான். இதனை கேட்டு, சரி, நாளை நான் இங்கிருந்து புறப்படுகிறேன் என்றேன். நான் நாளை நிச்சயமாக புறப்பட்டு விடுவேன் என்பதை தெரிந்து கொண்டவுடன் அப்து தனது சகோதரரிடம் சென்று, நம்மால் அவரை வெல்ல முடியாது. அவர் யாருக்கெல்லாம் தூது அனுப்பினாரோ அவர்கள் அனைவரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நாமும் அவரை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு நல்லது என்று கூறினார். மறுநாள் விடிந்தபோது அப்தின் சகோதரர் என்னை வரவழைத்து அவரும் அவரது சகோதரரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளராக ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு ஜகாத் ஏழை வரி வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். என்னை எதிர்த்தவர்களை அடக்க எனக்கு உதவியும் செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியின் முன்பின் தொடர்களை நாம் ஆராயும் போது இதுதான் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய கடிதமாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அநேகமாக மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இக்கடிதம் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அண்டை நாட்டு மன்னர்களுக்கு இக்கடிதங்களின் மூலம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்துச் சொன்னார்கள். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள், சிலர் மறுத்துவிட்டார்கள். என்றாலும் நிராகரித்தவர்கள் எப்போதும் நபி அவர்களை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தார்கள். நபி அவர்களின் பெயரும் மார்க்கமும் அவர்களுக்கு நன்கு அறிமுகமாகிவிட்டது.